நேரம் வந்தாச்சு. நம்ம கோகுவை இப்ப நம்ம கொல்லணும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கதை முழுக்க ஒரு கற்பனையான கதை தான். இது நான் கேனன் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். இது கேனன் ஸ்டோரியோட எந்த விதத்துலையும் சம்மந்தப்படாது. அப்புறம் யாரும் இந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் கேட்காதீங்க. இந்த வீடியோவுக்கு லிங்க்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ஒரு கற்பனையான ஸ்டோரி, நானே உருவாக்குனது. ஸோ நம்ம எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம பீரஸோடைய பிளானட்டில் யார் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னு நம்ம கோகுவும் வெஜிட்டாவும் தான் ட்ரைனிங் எடுப்பாங்க. வேறு யார் ட்ரைனிங் எடுப்பாங்க? அவங்கள தவிர வேறு யார் பீரஸோடைய பிளானட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க போகிறாங்க? ஸோ அவங்க ட்ரைனிங்க்கு நம்மளுடைய வீஸ் தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம வீஸ் தான் ஒரு பெரிய ஏஞ்சல் ஆச்சு. அவர் எதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை பெர்ஃபெக்ட் பண்ணுற ஒரு மனுஷனாவது கிடைக்க மாட்டானான்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கா. அப்படி என் குரல் வேற லைட்டாக மாறுற மாதிரி இருக்குது. அது ஏன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இப்படியே ஒரு பல மாதங்கள் ஓடுது. சில மாதங்கள் ஓடுதுன்னு கூட வச்சுக்கோமே. நம்ம ஜீவாரியர்ஸோடைய மனசெல்லாமே திடீர்னு என்னன்னு தெரியல ஒரு வகையான கோவம் ஏற்படுது. அதுவும் நம்ம கோகு மேலே ஏற்படுது. முக்கியமாக நம்ம புல்மாவுக்கு பயங்கர கோவம் வருது. எல்லா பிரச்சனைக்கும் அந்த கோகு பையன் தான் காரணம். அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இது வரைக்கும் ஏற்பட்ட எல்லா பிரச்சனையும் எல்லா இழப்பும் அவனால தான். அவன் இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு நடக்காது அப்படின்னு இவங்க சொல்ல, ஆமா புல்மா நீ சொல்றதுதான் உண்மை அப்படின்ட்டு நம்ம கிரில்லின்னு சொல்ற. அப்படி என்னடா அப்படி அவர் சொல்றாருன்னு பார்த்தா, அவனால தான் நான் பல தடவை செத்து பொழைச்சிட்டேன். அவனை விட அதிகமா செத்த ஒரே ஆள் நானா தான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்மளோட இவர் சொல்றா. அப்படி அவரும் கொஞ்சம் காண்டில் இருக்கா. அப்படி இப்போ நம்ம கோகு ஒரு வழி பண்ணி ஆகணும்ட்டு ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்மளுடைய ஆள் இருக்கா. அப்படி நம்மளுடைய யாரு கோகானு. ஆமா அவர் எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ்னு போயிட்டு எங்களை பார்த்துக்கவே மாட்டுறாரு அப்படின்னு இவன் ஒரு பக்கம் புலம்ப. ஸோ இப்போ ஜீவாரியஸில் இருக்க எல்லாருக்கும் நம்மளுடைய கோகு மேலே பயங்கர ஒரு வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. கோகுவை போட்டு தள்ளலாம்ன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான வெறுப்பு நம்ம கோகு மேலே வந்திருக்கு இப்போ ஒதுக்கி. ஸோ இந்த வெறுப்பு எதனால வந்துச்சு, யாருனால வந்துச்சு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க இல்லையா? அது ஒருத்தனால தான். அந்த ஒருத்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சீரீஸோட வில்லனான நம்ம டைசிங்கன். நம்ம தலைவன் டைசிங்கன் போட்ட பிளான் தான் இது எல்லாமே. நம்ம கோகு எதுக்காக எக்ஸ்டர்மினேட் பண்ணுறான்றது இப்போதைக்கு நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் போக வர எபிசோடுகளில் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். நம்ம டைசிங்கன் சொல்கிற அப்படி என்னுடைய பிளான் பக்காவாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. கோகு எல்லாரும் வெறுக்கிறாங்க. இனிமேல் கோகு அவங்களே கொன்றுவாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன எதுக்கு பண்ணுறாரு, என்ன காரணத்துக்காக பண்ணுறாருன்னு தெரியாமல் நம்மளும் கன்ஃபியூஸ்ல குழம்பி போயிருக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்றது ஒரு புதிராகவே இருக்குது நம்ம எல்லாருக்கும். பட் நம்மளை விட டைசிங்கன் ரொம்ப தெளிவாக இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் இன்னமும் நல்லாவே யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அப்படி என்ன பண்ண போகிறாருன்றது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. சரி போய் படுத்துங்களான்னு பார்த்தா தூக்கமாக வருது. இருந்தாலும் நான் பேசி ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்குன்னா அதனால பேசிக்கிட்டே இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் நம்மளுடைய பீரஸோடைய பிளானட் வருது. பீரஸோடைய பிளானட்டில் தான் நம்ம கோகு இப்போ ட்ரைனிங் எடுக்கிற. அப்படி நம்ம வெஜிடேரியனானு தெரியல. ஆனால் நம்ம கோகு மட்டும்தான் இப்போ ட்ரைனிங் எடுக்கிறாருன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். நம்மளோட வீஸ் இருக்கா அப்படியே, அவர் தான் நம்ம கோகுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோகு உனக்கான ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருச்சு. நீ அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கற்றுக்கிட்ட ஒரு வழியாக அதை நீ எப்படியாவது மாஸ்டர் பண்ணிடுவேன்ட்டு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. நீ எப்படியாவது மாஸ்டர் பண்ணிடுவேன்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மற்ற பவர்ஸும் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. நீ அதோட கயோக்கினையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீ உன் பவரை 2 மடங்கு என்ன 100 மடங்குக்கு மேலே கூட நீ யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இனிமே உன்னைய விட யாராலையும் சிறந்தவங்களா இருக்க முடியாதுன்றத என்னுடைய கணிப்பு அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் சொல்ல, இதை கேட்ட கோகு பயங்கர குஷி ஆயிட்டா. அப்படி அப்போ அவ்வளோதான், நான் இனிமேல் எனக்கு ப்ராக்டிஸ் கிடையாதா, இனிமேல் நீங்கள் எனக்கு ட்ரைனிங் தர மாட்டீங்களா வீஸ் அப்படின்ட்டு நம்ம கோகு ஒரு பக்கம் கொஞ்சம் சோகமாயிட்டா. அப்படி ஏன்னா ப்ராக்டிஸ்ன்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனாச்சே நம்ம கோகு. அது எல்லாருக்குமே தெரியும், எனக்கு கூட தெரியும். ஸோ நம்ம கோகு இப்போ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காருன்னா, சரி நம்ம ஊருக்கு போவோம், பிறந்த ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லாரையும் பார்த்துட்டு வருவோம்ட்டு நம்ம கோகு கிளம்புறா. அப்படி மனுஷன் அங்கே போனதும், ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நான் தான் உங்க நண்பன் கோகு, மறுபடியும் ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை பார்க்கறதுக்காகன்னே ஓடோடி வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம கோகு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி பட் சுற்றி இருந்தவங்களாம் அவனை ஒரு விருப்பம் ஒரு காண்டோடையும் ஒரு கோவத்தோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆன கோகு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறான். யாருமே எதுவும் சொல்லாதனால ஒருவேளை புது எதிரி யாரும் வந்துட்டானோ அப்படின்ட்டு நம்ம கோகு யோசிக்க, எனக்கு அப்படி எந்த ஒரு எனர்ஜியும் ஃபீல் ஆகலையே, எந்த ஒரு
எதிரியும் வந்த மாதிரி தெரியல, என்னையா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம கோகுவும் கொஞ்சம் கியூரியாசிட்டியோட கேட்குற அப்படி. ஆனால் யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. ஐயா ராசா எப்படியாவது எவனாவது சொல்லுங்கயா என்னையா பிரச்சனை அப்படின்ட்டு கேட்க அப்பதான் ஒருத்தவங்க பதில் சொல்றாங்க. யாரா அவங்கன்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க, வேற யாரு நம்ம புல்மா தான், நீ தான் கோகு எங்களுடைய பிரச்சனையா அப்படின்ட்டு நம்ம புல்மா கான்ல பேசுறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கோகு மேல விருப்போட இருக்காங்கன்றதை நீங்களே இப்ப தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ பேசிக்கிட்டு கேளு திடீர்னு ஒரு பலார்னு ஒரு அறை விட கோகுவுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்னு பாருங்க. புல்மா அறை விட்டு அடுத்த செகண்டே நம்ம கோகான் சூப்பர் சைன் ப்ளூ மோட எடுத்து சும்மா பயங்கர மாஸ் காட்டுறான். என்னடா அது இவன் எப்போ ப்ளூ மோட எடுத்தான்ட்டு யாருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம கோட்டனும் சூப்பர் சைன் ப்ளூ மோடுக்கு மாறுறா. இவங்கெல்லாம் எப்படா இந்த லெவலுக்கு ரீச் பண்ணாங்க அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்மளோட வெஜிட்டாவும் நானும் இப்போ எவாலுவேஷன் மோட எடுக்கிறேன்ட்டு, அதாவது சூப்பர் சைன் ப்ளூவோட எவாலுவேஷன் மோட எடுக்கிறான். ஏய் கேக்கராட் சண்டைக்கு தயாரா இருந்துக்கோ, இப்போ நான் அடிக்க போற அடியில உன்னோட இடுப்பு எலும்பு எல்லாமே நொறுங்க போகுது அப்படின்ட்டு இவனும் மாசா டைலாக்லாம் பேச நம்ம கோக்கும் நான் தயாராக தான் இருக்கேன்ட்டு அவனும் ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க தைரியமா சும்மா அடின்னு அடிக்கிறாங்க, தவன்னு துவைக்கிறாங்க, பின்னு பின்னுறாங்க, கின்னு கின்றாங்க, பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஊடால வேற நம்ம கோகாட்டனும் வந்து நம்மளுடைய கோகுவை பயங்கரமா அட்டாக் பண்ணி விட்டுறாங்க. இப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்மளோட யூனிவர்ஸ் லெவலை சேர்ந்த மார்கரினான்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஏஞ்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா இது கோகுவை போட்டு இத்தனை பேர் பொந்தாடிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்ட்டு தெரியாம இவங்க ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி இவங்க முழிச்சுக்கிட்டு இருக்கல இவங்களுக்குள்ள ஒரு பிளான் தோணுது. அந்த பிளான் என்னன்றதை நான் அவங்ககிட்ட சொல்லவே மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் ஒரு ஓல்டு சீரீஸ்ன்றது உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்றதை நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சீரீஸை நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் தான் இந்த சீரீஸை திருப்பி போட சொன்னாரு. இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணும்ல, அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டால் தானே எல்லாருக்கும் புரிய வரும். அதனால தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நானும் பேசி போடுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் என்னுடைய பழைய சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, அதனால தான் என்னால் போட முடியல. ஏன் டெர்மினேட் பண்ணாங்கன்றதுன்னு தெரியல, அப்பீலும் பண்ண முடியல. ஸோ அதை விடுங்க, நம்ம இங்கிட்டு வருவோம். நம்ம கோகுவை போட்டு பொலன்னு எடுத்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து இப்படி அட்டாக் பண்ணால் நம்ம கோகு எல்லாம் என்னதான் பண்ண முடியும், எவ்வளோதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அடி வாங்கி தானே தீரணும் எப்படியாவது ஒரு கட்டத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அப்படியே ஜூம் பண்ணி நம்மளோட விவரம் காமிக்கிறாங்க. யாரு நம்ம வெஜிடா பையில காமிக்கிறாங்க. கேட்கறாட் இதோட உன் கதை முடிஞ்சிருச்சு, இன்னையோட உனக்கு குட் பாய் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை பார்க்குறேன். இனிமேல் இந்த உலகத்தில் நான் ஒரே ஒரு சயன் தான், அதுவும் சூப்பர்ல காட் லெவல் சயன், என்ன மிஞ்ச இங்கே யாரும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகுவை போட்டு தள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம கோகு ஒரு டைலாக் சொல்கிறான், நான் வருவேன், திரும்ப வருவேன், உங்கள் எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக திரும்ப வருவேன்டா அப்படின்னு நம்ம கோகு டைலாகை விட்டு மர்கே அசால் ஆயிட்டாரு. எனக்கே எவ்வளோ வருத்தமாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் இருக்காதா? கோகு ஃபேன்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும், எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கோகு இதுக்கு முன்னாடி செத்தப்பெல்லாம் அவன் ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டான் செத்ததை நினச்சி. ஆனால் இப்போ ஒரு மாதிரி டிஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டான், அதாவது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போயிட்டான். இதனால் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம அழிஞ்சோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக தான் செத்தான். ஆனால் இப்போ எந்த ஒரு காரணம்னு தெரியாமல் நான் தான் இந்த உலகத்தை அழிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன்ட்டு நினச்சி எல்லாரும் என்ன கொண்டாங்க பார்த்தியா, அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா அப்படி நம்ம கோகு. ஸோ தன்னைத்தானே அடைச்சி வச்சுக்கிட்டா அப்படி நம்ம கோகு. இந்த நிலைமையில இருக்கையில் தான் ஒருத்தவங்க அவங்கள பார்க்க வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் லெவலோடைய காடஸ், அதாவது ஏஞ்சலான நம்ம மார்கரினா தான் பார்க்க வராங்க நம்ம கோகு. ஹாய் கோகு, நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மார்கரினாவும் சொல்ல, அதை கேட்ட நம்ம கோகு, என்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் நீங்கள் எதுக்காக கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் அந்த உலகத்தை அழிக்கிறதுக்காகனே பிறந்தவன் அப்படின்ட்டு நம்ம கோகு ஒரு பக்கம் டைலாக் விட்டுக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து போயிருங்க தயவு செய்து அப்படின்ட்டு நம்ம கோகு வேற ரொம்ப இதுவாக பேசுகிறான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ரொம்ப சோகமாகவும் ரொம்ப டிப்ரெஷனாகவும் ஆயிட்டான்றது மட்டும் எனக்கும் தெரியுது. டிப்ரெஷன் ஸ்டேட் எல்லாம் உணராதால நான். நம்மள எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது டிப்ரெஷனுக்கு போயிட்டு தான் வந்திருப்போம். டிப்ரெஷன் போகாமல் இருக்கிற ஆள் யாருமே இருக்க முடியாது. டிப்ரெஷன்ன்றது ஒரு வாட்டியாவது நம்ம வாழ்க்கையில் வந்து தானே ஆகணும். அது மாதிரி நம்ம கோகு வாழ்க்கையிலையும் இப்போ டிப்ரெஷன் வந்திருக்குன்றது மட்டும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. நீ என் கூட வந்து தான் ஆகணும் கோகு, உனக்கு நான் கொடுக்குற இன்னொரு சான்ஸ், நீ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உனக்கு நீ யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அவங்க எல்லாத்தையும் பழி வாங்கிக்கோ அப்படின்ட்டு நம்ம மார்கரினா வேற சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அவங்க எல்லாரையும் உன்னால் பழி வாங்க முடியும். இப்போதைக்கு நீ என் கூட வா, நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், உன்னை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றுறேன் அப்படின்ட்டு நம்ம மார்கரினா
மார்கரீனா ஏற்றி விட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட கோகு திடீர்னு என்னன்னு தெரியல ஒத்துக்கிட்டான். சரி நான் உங்களோட வரேன், நீங்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து என்னை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்ட்டு நம்ம கோகு கேட்க அதுக்கு நம்ம மார்கரீனா ஒரு பக்கம் ஒத்துக்க இங்கேருந்து நம்ம கோகுவோடைய புது பயணமே ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குது? யூனிவர்ஸ் லெவலில் ஆரம்பிக்குது. யூனிவர்ஸ் லெவலில் எந்த மாதிரி வீரர்கள்லாம் இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே தான் இந்த வெர்மாய்டும் இருப்பா. அப்படியே அவர் தான் இந்த யூனிவர்ஸோடைய காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அவர்கிட்ட தான் இவனை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. நம்ம இவங்க யாரு நம்மளுடைய ஐயோ இவங்க பேர் வேற மார்கரீனா, மறந்துடுச்சு, அடிக்கடி மறந்து போயிருது இவங்க பேரெல்லாம். நம்ம டீமுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புது வாரியரை கொண்டு வந்திருக்கேன் மை லார்ட் அப்படின்ட்டு இவனை கூட்டிட்டு வந்து காமிக்க இவனை பார்த்து நம்ம ஆளோ இவனை போய் கூட்டிட்டு வந்துக்க இவன் ஒரு சயனாச்சே. ஆனால் இவன்கிட்ட அவ்வளோ என்ன பவர் இருக்கு, நம்ம ஜீரன் அளவுக்கு இவனால வர முடியாதுன்னு சொல்ல அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சண்டை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மார்கரீனா ஒரு ஐடியா கொடுக்க இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வச்சா கண்டிப்பா ஜீரன் தான் ஜெயிப்பான்ட்டு நம்ம வேர்மாய்டு வேற ஒரு பக்கம் ஆணவத்தோட கர்வத்தோட தீரா அப்படி. ஆனால் இவருடைய ஆணவத்தை அடிக்க தானே நம்ம கோகு வந்திருக்கான். ஸோ நம்ம ஜீரனுக்கும் கோகுக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் ஏற்படுது. ஜீரனும் கோகுக்கும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம கோகுனும் நம்ம ஜீரனுக்கு குறைச்சவனா இல்ல. அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை பயன்படுத்தி நம்ம ஜீரனோட சண்டை போட நம்ம ஜீரனும் வேற வழி இல்லாம இவங்க கூட ஃபுல் பவரோட சண்டை போட்டுக்கிட்டு இவங்க 2 பேருடைய பவர் லெவலும் ரொம்பவே பயங்கரமா இருக்குது, பங்கம் பண்ணுது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஃபைட்டை நம்ம இதுல கூட பார்த்துக்க மாட்டோம். டோர்னமெண்ட் ஆஃப் பவரை விட இன்னும் பயங்கர பங்கமா இருக்குது இந்த பேட்டில். வேற லெவலு போங்க. நம்ம கோகு அடிக்க நம்மளோட ஜீரன் டிஃபெண்ட் பண்ண, நம்மளோட ஜீரன் அடிக்க நம்ம கோகு டிஃபெண்ட் பண்ணி டாஜ் பண்றா. அப்படி இந்த மாதிரி ஒரு ஃபைட் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட இவர் இருக்கு அப்படி டைசிங்கன்னு அதை ஃபீல் பண்ணிட்டா அப்படி இவங்க எனர்ஜியை. நோ இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி இவன் திருப்பி உயிரோட வந்தான்? மார்கரீனா அப்படின்ட்டு காண்டாயிட்டா. அப்படி இந்த பக்கம் நம்ம மார்கரீனா வேற ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு நம்ம கோகு ஜெயிச்சிட்டா. அப்படி அதனால நம்ம மார்கரீனா இப்போ என்ன பண்ணுறாங்க, டிராகன் பால்ஸ் அதாவது சூப்பர் டிராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சூப்பர் டிராகன் பால் இருக்கிற விஷயங்கள்லாம். ஸோ அதை கலெக்ட் பண்ணி சூப்பர் சென்ட்ரானை வர வச்சு சூப்பர் சென்ட்ரான்ட்டு தன்னோட விஷயம் கேட்குறாங்க. சூப்பர் சென்ட்ரானா அந்த விஷயம் நிறைவேற்றி வைக்குது. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் தான் தெரிய வரும். அதனால நம்ம இந்த எபிசோடில் நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம டைசிங்கை நம்ம கோகுவை தெரிய வந்துட்டா. அப்படி கோகுக்கும் டைசிங்கனுக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை. ஆனால் நம்ம கோகுவை போட்டு பொலான்னு பொழந்துடுறா. அப்படி நம்ம டைசிங்கனு அந்த இடத்துக்கு எப்படியோ அடிச்சு புடிச்சு நம்மளுடைய மார்கரீனா வந்து சேர நம்ம கோகு போட்டு வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்மளுடைய மார்கரீனா பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம அப்பாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வேற வழி இல்லைன்ட்டு நம்ம கோகுவை நல் டிமென்ஷனுக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டுறாங்க. ஸோ நம்ம கோகு நல் டிமென்ஷன்ல போய் விழுந்துடுறா. அப்படி அங்க ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணை பார்த்ததும் இந்த பொண்ணு நம்மள அட்டாக் பண்ண வருது போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம கோகு நினைச்சிடறா. அப்படி அவ நீ யாரா இங்க என்னடா பண்ற அப்படின்ட்டு நம்ம கோகுவை பார்த்து கேட்க நம்மளுடைய கோகுவோ நீ என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சேன்னா உன்னை நான் அட்டாக் பண்ணாம விட மாட்டேன், நீ என்னை சாகடிக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதுன்ட்டு அல்ட்ரா இன்ஸ்டன்டோட பேஸ் ஃபார்ம் எடுத்துட்டு சண்டையில ஈடுபடுறா. அப்படி ஸோ அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம கோகுவோ அப்பதான் நம்மளுடைய இவங்க இருக்காங்களே மார்கரீனா அவங்க சொல்ற ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. கோகு நீ சூப்பர் சைன் காட் ஃபார்மை யூஸ் பண்ணு, நீ அந்த ஃபார்ம்ல இருக்கையில உன்னால ஈஸியா உன்னை ஹீல் பண்ணிக்க முடியும், அதே சமயத்தில் உன் எனர்ஜியை உன்னால் சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய கோகு அதுக்கேற்றபடியே ஃபாலோ பண்ணி இது எடுக்கிற. அப்படி சூப்பர் சைன் கார்டு எடுக்கிற. அப்படி எடுத்து பயங்கரமாக அவங்களோட சண்டை போட்டுக்கிருக்கான். அவங்க யாருன்னு வேற தெரியலையா, அதனால சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பேட்டில் பார்த்ததே இல்லை நானும். நம்ம கோகு அதுக்கப்புறம் சொல்கிறா அப்படி ஒரு டைலாக், நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அல்ட்ரா இன்ஸ்டன்ட் எடுத்து பயங்கர பங்கம் பண்ணுறா. அப்படி நம்ம கோகு இந்த லெவலுக்கு தாறுமாறா இறங்குவாருன்ட்டு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம கோகுக்கு இவங்களுக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு பிரளயம் உடையிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. ஸோ பார்ப்போம் இந்த ஒரு சண்டையில் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா, அதே சமயத்தில் யார் இந்த டிமென்ஷன் அதாவது இப்போ இருக்கிற இந்த மாட்டிக்கிட்டு இருக்க நல் டிமென்ஷன்லேருந்து எப்படி நம்ம கோகு தப்பிக்க போகிறான்றதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சா இல்லையான்றதே கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் நம்ம 2வது சேனலில் இருக்க சீரிஸையும் மறந்துடாதீங்க, நம்ம 2வது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்கப்பா, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன்.